सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम्. முதல்ல எப்படி ஆரம்பிச்சேன்னா பரம்பூய பிரவக்ஷாமி அப்படின்னு பெரிய விஷயத்த நான் சொல்ல போறேன் அப்படின்னு ஆரம்பிச்சேன். பெரிய விஷயத்த சொல்லணும்னாக்கா அது சொல்ல வேண்டியதானா இல்ல அதுக்கு முன்னாடி குணத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தத்துவத்தை பத்தி சொன்னார், ரஜகுணத்தை பத்தி சொன்னார், சத்துவ குணத்தை பத்தி சொன்னார். எதெல்லாம் நிர்மலமாக பிரகாசகமாக இருக்கோ அதெல்லாம் சத்துவகுணம், எதெல்லாம் ஆக்டிவிட்டிஸோட கூடி இருக்கோ அதெல்லாம் ராகாத்மகமாக இருக்கக்கூடியதெல்லாம் ரஜோகுணம். அதான் அப்புறம் நித்ரா, ஆலசியம், போஸ்ட்போன்மெண்ட், இதெல்லாம் இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன், இதெல்லாம் தமோகுணத்துடைய வேலைகள் அப்படின்னு சொன்னாரு. இப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அதுக்கப்புறம் சொன்னார். எப்போ உனக்கு சத்துவகுணமானது மேலோங்கி நிற்கிறதோ அப்போ ரஜோகுணமும் தமோகுணமும் கீழே அழித்து போயிடும். நீங்க அப்ப எப்பெல்லாம் இந்த கிளாஸுக்கு போனோம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நல்ல மூட்ல இருக்கீங்களோ, சுகமா ஃபீல் பண்றீங்களோ அப்பெல்லாம் நீங்க சத்துவகுணத்தினுடைய கண்ட்ரோல்ல இருக்கீங்கன்றத புரிஞ்சுக்கீங்க. எப்பெல்லாம் ஆக்டிவிட்டிஸ், கோபம், பேராசை இதெல்லாம் வருதோ அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு ஆசை இருக்கோ அப்பெல்லாம் நீங்க ரஜோகுணத்துடைய கண்ட்ரோல்ல இருக்கீங்க. எப்பெல்லாம் நீங்க தூக்கம், வீக்கம், ஆலசியம் இப்படி எல்லாம் வருதோ அப்பெல்லாம் தமோ குணத்துல இருக்கீங்க அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொல்லிட்டு இது வாழும் பொழுது இதெல்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் இதுக்கு அப்புறமும் விஷயம் இருக்கு. நீங்க சத்துவ குணத்தை அதிகமா வளர்த்து கொண்டு இறப்பீர்களே ஆனால் உங்களுக்கு உத்தமமான லோகங்கள்லாம் கிடைக்கும். ரஜோகுணத்தை அதிகமா இருந்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு திருப்பி மனுஷ ஜென்மா தான் கிடைக்கும். தமோ குணபூர்வமாக இருந்துட்டேன்னாக்கா வாழ்க்கை ஃபுல்லா அதுக்கப்புறம் எந்த கீழ் உலகத்துக்கு தான் நீங்க போக வேண்டியது இருக்கு. அதனால இந்த சத்துவ குணம் தமோ குணத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு திடீர்னு அவர் என்ன சொன்னார்னா, இந்த சத்துவகுணம், ரஜோகுணம் இது எல்லாமே குணங்கள் தான், ஆனா உன்னுடைய கோல் அது இல்லை. இந்த 3 குணத்தையும் தாண்டணும். அப்படி நித்திரையோ பவார்ஜுனான்னு முதல்லயே தெரிவிக்க பண்ணிட்டாரு. இந்த 3 குணத்துக்கும் அப்பால் தான் இருக்கணும். குணான் ஏதான் திடீர், இந்த 3மே அதித்திய, இது 3த்துலயும் அதுதான் உங்களுக்கு ஜென்ம மிருத்யு ஜரா துக்கம், ஜென்ம துக்கம், மிருத்யு துக்கம், ஜரா துக்கம் இதெல்லாம் போய் நீங்க அமிர்தனாக ஆக வேண்டுமே. ஆனால் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா இந்த குணத்தை தாண்டித்தான் ஆகணும் அப்படின்னாரு. குணத்தை தாண்டது அப்படின்னா என்ன, குணாதீத்தன்னு எதை மீன் பண்றாங்கன்னா சிதப்பிரஜன்னு 2வதுல எதை சொன்னாரோ, பக்தன்னு 12வது சாப்டர்ல எதை சொன்னாரோ, ஜீவன் முக்தன்னு எதை மனசுல வச்சுட்டு பேசிட்டு இருக்காரோ அந்த நிலையை தான் குணாதீத்தன்றதுக்காகவும் இங்க சொல்லியிருக்காரு. இங்க 14வதுலயும் இப்ப என்ன சொல்றாருன்னா அர்ஜுன அதே மாதிரி அங்க பிரஜாத்தியதா ஆத்மாமான 2வது சாப்டர் சிதப்பிரஜத்தினுடைய லட்சணத்தை கேட்ட மாதிரி இங்க அதே கேள்வி இங்க கேட்கிறான். குணாதீதனுடைய லட்சணம் என்ன? கயிறு லிங்கானி ஸ்ரீன் குணாடு ஏதான் அஜிதோ பவதி பிரபோ அப்படின்னு கேட்டார். குணாடு ஸ்ரீனு கைலிங்கு எந்த அடையாளங்களை வைத்துக் கொண்டு, சின்னங்களை வைத்துக் கொண்டு இந்த 3 குணங்களை நான் தாண்டுவது. நீங்க இந்த 3 குணங்களை வைத்துக் கொண்டு நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னீங்க, தாண்டுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்றத அவருடைய கேள்வி இருப்போம். அது முதல்ல இல்ல, இந்த குணாதீதன் சிம் ஆச்சாரகா, அவன் எப்படி நடந்து கொள்வான் அப்படின்னு கேட்டார். அது மாத்திரம் இல்ல, அவன் ஏன பிரகாரேன இதை கடக்க முடியும். எப்படி கடப்பான் அப்படின்னா என்ன பிரகாரமாக கடப்பான்னு கேட்டார். என்னெல்லாம் அவன் நடந்து கொள்வான், இப்படி 3 கேள்விகளுக்கு கேட்டான். ஒரே கேள்வியில என்ன அடையாளங்களை வைத்துக் கொண்டு நான் அவனை கண்டுபிடிக்கிறது, அவன் எப்படி நடந்து கொள்வான், எப்படி என்ன பிரகாரமாக இதை தாண்டுவான் அப்படின்னு கேள்வி கேட்டார். இது நியாயமான கேள்வி கேட்டதுனால இப்ப என்ன பண்ணிட்டாரு, இப்ப அவனுக்கு சொல்ல போறாரு. ஸ்ரீ பகவான் உவாச்ச, இது குணாதீதனுடைய லட்சணத்தை இப்ப சொல்ல போறார். அங்க எப்படி சித்தப்பிரஜனுடைய லட்சணத்தை சொன்னாரோ அதே மாதிரி இங்க குணாதீதன்னாக்க என்ன அப்படின்னு சொல்ல போறார்.
பிரகாசம் ச பிரவருத்திம் ச மோகமேவ ச பாண்டவ நத்வேஷ்டி சம்பிரவருத்தானி நனிவருத்தானி காங்ஷதி. அதுக்கு பகவான் நீ கேட்ட கேள்வி எல்லாம் கரெக்டுப்பா, ஒவ்வொன்னா சொல்றேன். முதல்ல குணாதீதனுடைய லட்சணம் நான் சொல்றேன், அதுக்கப்புறம் அவனுடைய ஆச்சாரத்தை பத்தி சொல்றேன், அதுக்கப்புறம் என்ன பிரகாரமாக இதை வெளியில போகவான்னு அதையே சொல்றேன் அப்படின்னு மனசுல சங்கல்பம் பண்ணிட்டு முதல்ல என்ன சொல்றாங்க, பிரகாசம். பிரகாசம்னா சத்துவகுணத்துடைய செயலானது அப்படின்னா பிரகாசமா இருக்கு. நீங்க எப்பெல்லாம் என்டர்பிரைசிங்கா இருக்கீங்களோ, எப்பெல்லாம் நீங்க வந்து நல்ல குணத்தோட இருக்கீங்களோ, எப்பெல்லாம் உங்களுக்கு சத்துவகுணம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி பிரகாசமாக இருக்கீர்களோ அப்பொழுது சில சமயத்துல எப்படி இருக்கீங்கன்னாக்க ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும்னு இருக்குங்க, சந்தோஷம் இல்லை ஆனா ஏதாவது ஒரு காரியங்கள் பண்ணணும்னு பிரவருத்தியிலேயே இருக்கீங்க, ஏதாவது ஒரு காரியங்களை பண்ணிக்கொண்டே இருக்கணும், செயல்ல வந்து ஈடுபட்டு இருக்கீங்க. சில சமயத்துல எப்படி பண்ணிருக்கீங்க, சமோ குணத்தினால ஆலசியமா இருக்கு, நம்ம இப்ப ரெஸ்ட் எடுத்துக்கலாமே கொஞ்ச நேரம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. இப்படி 3 குணங்களும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கு. பிரகாசச்ச சத்துவகுணம், பிரவருத்திச்ச ரஜோகுணம், மோகமேவச்ச சமோகுணம். இப்படி இந்த 3 வந்ததுனாலும் இந்த குணாதீத நான் என்ன பண்ணுவா, நம்மள மாதிரி கவலைப்பட மாட்டான். அது என்னுடைய மைண்ட் ஏதோ இன்னைக்கு என்னமோ நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறான். என்னுடைய நிலைமை இன்னைக்கு நான் ஹவ் டு ஆக்ட், இல்லைன்னாக்கா நான் எப்படி சோம்பேறித்தனமா இருக்குது, என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னு அவன் நினைச்சிட்டு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றான். என்னால உடம்பு முடியலன்னா என்ன பண்றது, நான் தூங்கிதானே ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் தூங்குறான். இப்படி 3 காரியத்தையும் பண்ணும் போது அவன் என்ன நினைக்கிறான்னா, இதெல்லாம் குணங்களுடைய காரியம் பண்றது, எனக்கு இதுல என்ன சம்பந்தம், இந்த உடம்போட நான் சம்பந்தப்பட்டாதான் நான் வந்து அதுக்காக டென்ஷன் ஆகணும், அதனால இந்த உடம்பு அப்படி கேட்கறது அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான், சம்பிரவருத்தான். அது பிரவருத்தி ஆகும் பொழுது அதுக்காக அவன் வந்து அதை திட்டுறது இல்லை, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறது, கில்ட்டியா ஃபீல் பண்றது இல்லை. அது அந்த உடம்புக்கு அப்படிதான் கேட்கறது, அப்படி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா இது நேச்சுரல் தானே, இதை போய் மனசுல போட்டு புரூட் பண்றதுல எனக்கு என்ன லாபம், அதனால அது ஒண்ணும் தேவையில்லை. துவேஷ்டி சம்பிரவருத்தான், பிரவருத்தி வரும்பொழுதும் அவன் அதை துவேஷம் பண்ணுவதில்லை. துவேஷ்டி சம்பிரவருத்தானி, இப்படி செயல்களில் ஈடுபடும் பொழுது அதை அவர் வரும் பொழுது அவர் வந்து வெறுப்பதில்லை. அதே மாதிரி நிவர்த்தானி காட்சி, அதுக்காக அது போயிடுச்சுன்னாக்க நிவர்த்தம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அப்பவும் வந்து அவர் கவலைப்படுறது இல்லை. நிவர்த்தானிச்சே நான் காமிச்சது, அப்பவும் அவர் மீண்டும் அதை பெறணும்னு விரும்புறது இல்லை. நல்லா இருந்தது, சுத்தமா இருந்தது, இன்னும் கொஞ்சம் அந்த நேரம் இருந்துருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறது இல்லை. ஆக்டிவிட்டிஸ் போயிடுச்சுன்னாக்கா ஐயோ நம்ம டல்லா இருப்போமே அப்படின்னு நினைக்கிறது இல்லை. தூக்கம் வந்துட்டு ஐயோ இப்படி தூங்கிட்டே இருந்தா என்ன பண்றதுன்னு இல்லை. இதெல்லாம் உடம்புடைய ஸ்டேஜ், 3 குணங்கள் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு கிளாரிட்டியோட இருந்து வாழ்த்து கொண்டு இருக்கிறவர் குணாதீதன். அதனால இந்த 3 நிலைகளுமே அவரை அஃபெக்ட் பண்றது கிடையாது. அவர் இந்த 3 நிலைகளுக்கு தாண்டியவராக இருக்கிறதுனால அவருக்கு இதெல்லாம் அஃபெக்ட் ஆகல. அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, இந்த குணாதீதன் எப்படி இருக்கார், உதாசீனவதாசீனா குணையோன விசால்யதே குணா வர்த்தந்த இத்யேவ யோவதிஷ்டதி நேங்கதே. உதாசீனாக இருக்கார். நம்ம தமிழ்ல உதாசீனம் பண்றதுன்னா ஏதோ ராங் நோட்ல சொல்றாங்க. உதாசீனம்னா எந்த பட்சபாதமும் எடுத்துக்காம, இந்த பட்சமும் கிடையாது அந்த பட்சமும் கிடையாது எடுக்காம இருக்கக்கூடியவனுக்கு பேர் உதாசீனம். அவர் இந்த பட்சமும் சம்பிரவர்த்தி இருக்கும்போது சுகமும் படல, அதே மாதிரி நிவர்த்தி வரும்போது கவலையும் படல, அவர் எந்த பட்சத்தையும் எடுத்துக்கொள்ளாதவராக உதாசீனவது ஆசீனா. எப்படி ஒரு பட்சத்தை எந்த பட்சத்தையும் நாடாமல் ஒருவர் இருந்து கொண்டு இருப்பாரோ அப்படி இந்த உடம்புல செய்யக்கூடிய இந்த செயல்களை பார்த்து, இந்த தூக்கத்தை பார்த்து, இந்த பிரகாசத்தை பார்த்து அவர் ஒருபோது இந்த பட்சத்துக்குள்ள சேருவதில்லை, தனித்து நிற்கிறார். குணைகி யோன விசாலியத்தை, இந்த 3 குணங்களானது, இந்த சத்துவகுணமோ ரஜோகுணமோ தமோகுணமோ அவரை விசாலியத்தை, அவரை அசைப்பதில்லை, இதனால அவர் அசைவதில்லை. ஏன் குணாவர்த்தந்த இத்தேவை, இது குணங்கள் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சாச்சுன்னா, பசங்கன்னா இப்படிதான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சுட்டுன்னா அவங்க அது ஒன்றும் டென்ஷன் இல்லையா இல்லையா. பசங்கன்னா அப்படிதான், அந்த காலத்துல நம்ம கேரம் போர்டு விளையாடுறதுக்கும் பையனோட விளையாடுறதுக்கும் பேரனோட விளையாடுறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்குல்ல. அவனோட கொடுப்பாங்க, அவன் ஜெயிச்சா ஒரே சந்தோஷம் தான் நமக்கு. என்னன்னா நமக்கு அப்ப இருந்த மாதிரி நம்ம ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் இல்லை, ஏன்னா மெச்சூரிட்டி கவுண்ட். அதே மாதிரி இவன் மெச்சூர்டு பர்சனா இருக்கிறதுனால அவன் என்ன நினைக்கிறான், இந்த குணங்கள் இப்படிதான் இருக்கும், குணா குணேஷ் வர்த்தந்தே யோ அவர்கிட்ட, அதனால அவன் என்ன பண்றான் அதுலயே இருக்கான், இங்க இல்லை. அதனால அவன் எதுக்கும் கவலைன்னா சலத்தி, அவர் வந்து இதுக்காக வருத்தப்படுவதில்லை. இதே விஷயம்
விஷயத்தை அவர் வந்து 5வது சாப்டர்லயும் சொன்னாரு. பஷ்யன் ஸ்ரின்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஸ்னன் கஜ்ஜன் ஸ்வபன் ஸ்வசன் பிரலபன் விஸ்ருஜன் கிருண்ணன் உன்மிஷன் நிமிஷன் நபி நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவித் அப்படின்னு தத்துவவித்துன்ற இடத்துல இவரை பத்தி சொல்லும்போது அவன் என்ன பண்றான்? பஷ்யன் பார்க்கிறேன், கண்டு பார்க்கறது, சுரின்வன் காது கேட்கறது, ஸ்பிருஷன் உடம்பு அதனுடைய விஷயத்தை ஸ்பர்ஷன் போகிறது அது பண்ணிட்டு இருக்கு. ஜிக்ரன் அவன் வந்து வாசனையானது அது மூக்குக்கிட்ட வந்ததுன்னா அது வாசனைய தெரிஞ்சுதானே ஆகணும். இந்த பக்கம் மீன்கடை வழியா போனா மீன்கடை வருதா, பூக்கடை வழியா போனா பூக்கடை வாசனை வரதான் போறது. இப்படின்னு நினைச்சிட்டு அஸ்னன் சாப்பிடுறதோ, கச்சன் நடக்கிறதோ, ஸ்வபன் தூங்குவதோ, ஸ்வசன் மூச்சு விடுறதோ, பிரலபன் பேசுறதோ, விசிஜன் இது வேண்டான்னு ஒதுக்குறதோ, கிருண்ணன் எடுத்துக்கிறதோ, கண்ணத்தை விட்டுறதோ, உண்மிஷன் நிமிஷன் மூடுறதோ, இப்படி எல்லாம் நைவ கிஞ்சித் கரோமி நான் எதுவும் செய்வதில்லை. அதாவது அந்தந்த காரியங்களை அந்தந்த உடம்பு செய்துட்டு இருக்கு, இதுல எனக்கு என்ன கவலை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காருன்னு அங்க சொன்ன அதே தத்துவவித்தருடைய லட்சணைய இங்க வந்து அவர் குணாதீத லட்சணையாக சொல்றாரு. அதனால அவருக்கு இந்த குணங்கள்னால் விசாரியது, அவரை எந்த குணமும் அசைப்பதில்லை, அவர் வந்து அசைவதில்லை, அவர் வந்து தன் நிலையில தான் சௌக்கியமா இருந்து கொண்டிருக்கிறார். இதுதான் நீ கேட்ட குணாதீதனுடைய நிலை. இதெல்லாம் தான் அடையாளங்கள், நீ கேட்ட அடையாளங்கள் இதெல்லாம் தான். அது மட்டும் இல்ல, மேலும் சம துக்க சுக ஸ்வஸ்தா சமலோஷ்டாஸ்ம காஞ்சனஹ துல்லிய பிரியா பிரியோ தீரஹ துல்லிய லிங்காத்ம சம்ஸ்கிருதிஹ சமஹ சம துக்க சுகஹ சமே துக்கே சுகே யஸ்யதஹ. யாரு சமமா துக்கம் வந்தாலும் ஃபேவரபிள் கண்டிஷன் வந்தாலும் சரி, அன்பேவரபிள் கண்டிஷன் வந்தாலும் மாறாமல் இருக்கிறானோ அவன் சமமாக இருக்கிறது தான் குணாதீதன். எல்லாம் ஃபேவரபிள் கண்டிஷன் வந்தா ஒரேடியா குதிக்கிறது கிடையாது. துக்கேஷு அனுஸ்விக்னவனாக சுகேஷு விகதஸ்பிருகா வீதராக பயப்படுவதாக ஸ்திததீர் முடிவிச்சதேன்னு 2வது சாப்டர்ல சொல்லியிருக்காரு. அவர் துக்கேஷு துக்கம் அன்பேவரபிள் கண்டிஷன் வந்தா ஒரேடியா இடிச்சு போறதும் கிடையாது, ஃபேவரபிள் கண்டிஷன் வந்ததுன்னா பூஜிக்கிறதும் கிடையாது. இப்படி துக்கம் வந்தாலும் சுகம் வந்தாலும் சமம். சம துக்க சுக அவர் எப்படி இருக்கார்? சதா ஆத்ம அனுபவத்திலேயே இருக்கார், ஆத்மா அனுசந்தான பரனாக உட்கார்ந்து கொண்டிருக்கார், ஸ்வஸ்தமா இருந்திருக்கார். ஸ்வஹாஸ்தா அவருடைய நிலையிலே அவர் இருந்து கொண்டு ஸ்தாபிதமாக இருந்து கொண்டிருக்கிறார். ஸ்வஸ்தா அவருக்கு எல்லாம் ஒன்னா இருக்கு. சம லோஷ்ட அஸ்ம காஞ்சனஹா, லோஷ்டம்னா மண்ணாங்கட்டி, அஸ்மன்னாக்க இரும்பு, கல்லு இல்லைன்னாக்கா அஸ்மான்னு கல்லுக்கும் சொல்ற கருங்கல்லுக்கும் சொல்ற வழக்கம் உண்டு. அதுக்கப்புறம் காஞ்சனஹா அப்படின்னாக்கா பொண்ணு. அவருக்கு எப்படி இருக்குன்னாக்க மண்ணாங்கட்டி இருந்தது, இந்த மண்ணாங்கட்டியா இருந்ததுங்கிறதுக்காக அது மேல ஒரு ஈனபாவம் கிடையாது அவருக்கு. அது காஞ்சனான்றதுனால அது மேல ஒரு ஆசையும் கிடையாது அவருக்கு. அவரு சமமா இருக்கார், மண்ணாங்கட்டியா இருக்கட்டும், கல்லா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும் அப்படின்னு. இதுக்கு ஒரு துறவி என்ன பண்ணாலும் வானப்பிரஸ்தம் பிராக்டிஸ் பண்ணணும்னு ஒய்ஃபோட போனாராம். ஒய்ஃபோட போகும்போது அவர் என்ன பண்ணாரா, இது ஏற்கனவே இந்த சமலோஷ்ட காஞ்சனா வந்துருக்கு நமக்கு, அவர் சொல்லியிருக்காரு. அப்போ அவர் என்ன பண்ணாரு, நடந்துட்டே போது அவர் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வைராக்கியத்தை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதுலயும் ஆசை இல்லாம வெளியில சாப்பிடாம அப்படியே இருந்துட்டே இருக்காங்க. ஒரு நாள் அவங்க 2 பேரும் வெளியில போகும்போது நடுவுல ஒரு வைர மோதிரம் ஒண்ணு இருந்தது. வந்தவுடனே ஹஸ்பண்ட் நினைச்சாரு, ஐயோ நம்ம நல்ல வழியில இருக்கோம், இப்பதான் வைராக்கியத்தை இருக்கோம், இவங்களுக்கு திருப்பி அந்த பழைய ஞாபகம் வந்துருச்சுனாக்கா போயிடுமேன்றதுக்காக அவர் என்ன பண்ணாரு, டக்குன்னு அதை காலால மிதிச்சு விட்டாரு. அவன் 2 பேரும் போகும்போது போய் கொஞ்சம் தூரம் நடந்து போனோடனே அதுக்கப்புறம் ஒய்ஃப் கிட்ட சொல்ற, நீ வரும்போது ஒரு வைரக்கல் இருந்தது, நான் வந்து அதை பார்த்தேன்னா உனக்கு திருப்பி ஆட்டம் வந்துருமோன்னு பயந்துட்டு அதை காலால மறைச்சு விட்டேன், தெரியுமா உனக்கு? அவன் தெரிஞ்சா நானும் பார்த்தேன், இன்னும் கூட உங்களுக்கு வைரத்துக்கும் கல்லுக்கும் வித்தியாசம் தெரியாது, அதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படின்னு அவன் வந்து அவரை விட வைராக்கியா இருந்திருக்கான்றதுக்கு சொல்றது. இப்படி சமலோஷ்ட அஸ்மா, அஸ்மமாக இருக்கட்டும், லோஷ்டமாக இருக்கட்டும், காஞ்சனமாக இருக்கட்டும், 3த்துலயும் அவருக்கு தியாஜ்ய புத்தியும் இல்ல, உபாதேய புத்தியும் இல்ல. தியாஜ்ய புத்தியும் இல்ல அவருக்கு, உபாதேய புத்தியும் இல்ல. இப்படி சமமாக இருக்கிறது தான் குணாதீதனுடைய நிலை, ஞானியினுடைய நிலை. அது மட்டும் இல்ல, அவர் நிர்விகாரமாக இருந்து கொண்டிருக்கிறார். அதனால புல்லிய பிரியா பிரியோ பிரியா,
அவர் ரொம்ப ஃபேவரபிள். எல்லாரும் அவரை வந்து நீங்க தான் வசத்தின்னு பிரியமானவர்கள் சொன்னாலும் அதுக்காக அவர் சந்தோஷப்படுவதில்லை. அப்பிரியமா அவரை யாராவது திட்டினா கூட ஏதோ அவனுக்கு இன்னைக்கு என்ன திட்டணும்னு இருந்தது, அவனுக்கு இருந்துட்டு போன ஈசாப்பி அப்படின்னா. நம்ம முசிறி தீட்சிதர் என்ன பண்ணாரோ, வாசல்ல திண்ணல டெய்லி பாடம் சொல்லிட்டு இருப்பாங்க, சவுத்து சூத்திரங்கள்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ போகும்போது ஒரு சைக்கிள்ல போற பசங்க கிண்டல் பண்ணிட்டு போவாங்களாம். இவங்க அவங்க பசங்க எல்லாம் சொல்லி இந்த மாதிரி சாட்சிகளை வாசல்ல சொல்ல வேண்டாம், ஏன்னா போற வரவெல்லாம் இங்க கிண்டல் பண்றா அப்படி சொல்லி இவங்க எல்லாம் உள்ள வச்சிருந்தாக்கா சௌரியமா இருக்கும் அப்படின்னா. அவர் சொன்னாரா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, 2 நாள் பண்ணுவான், 3 நாள் பண்ணுவான், அதுக்கப்புறம் அவனுக்கே வேல்யூ தெரிகிற வரைக்கும் நீ ஏன் பொறுக்க கூடாது. ஏதோ 2 நாள் அவன் கிண்டல் பண்ணிட்டான்றதுக்காக பண்ணான்னு அதுக்கு பண்ண. கடைசியில என்ன ஆச்சுன்னா, அந்த பையன் ரொம்ப இவாளுக்கெல்லாம் ஃப்ரெண்ட் ஆகி அவத்துல எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு இவாளும் ஊருக்கு போகும்போதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. எதுக்குன்னா கொஞ்சம் அந்த துல்லிய நிந்தியா ஸ்துதியை கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணான்னா எல்லாம் நல்லதுக்கு தான் முடியும்ன்றதுக்கு சொல்றது. அதனால அவர் பிரியா பிரியத்துக்கு துல்லியமாக இருக்க வேண்டும். ஃபேவரபிளா இருந்தாலும் அன்பேவரபிளா இருந்தாலும் துல்லியமா சமநிலையில இருக்கக்கூடியவன் யாரோ அவன் தான் குணாதீதன். அவனுக்கு பேர் தான் தீரகா. அவன் தான் தீரகா. அவன் எப்படி துல்லிய நிந்தா ஆத்மஸ்துதி, ஆத்மாவை ஸ்துதி பண்ணாலும் அவன் கவலைப்படுறது இல்ல, ஆத்மாவை நிந்தனம் பண்ணாலும் அவன் கவலைப்படுறது இல்ல, நம்ம யாரை திட்டினாலும் அவன் கவலைப்படுறது இல்ல, துதி பண்ணாலும் அவன் கவலைப்படுறது இல்லை. இதெல்லாம் நடக்கதானே நடக்கும். அவனுக்கு ஏதோ கோபம், அவனுக்கு இன்னைக்கு வெண்டிலேட் பண்றதுக்கு நான் தான் ஆச்சேன் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கான். இப்படி சமநிந்தா துல்லிய நிந்தாத்ம சம்ஸ்துதி, இது ஒரு ட்ரெயிட் குணாதீதனுக்கு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் சொல்றார், மான அபமானயோ துல்லியா துல்லியோ மித்ராரி பக்ஷயோ சர்வாரப்ப பரித்யாகி குணாதீத உச்சதே. மான அபமானயோகோ துல்லியம். யார் இவரை மாலை போட்டு மானம் பண்ணாலும் சரி, அவரை அதுக்காக இவர் பண்ணத, யார் அபமானம் பண்ணாலும் அதுக்காக இவர் கவலைப்படுறது கிடையாது. மான அபமானயோகோ துல்லியா மித்ர அரிபட்சயோகோ. ஆமா, மம சித்த சத்ரோ மித்ரேஷ அப்படின்னு ஏற்கனவே சுகதுக்கேஷு சமஹா அப்படின்னு 12வது சாப்டர்ல சொன்னாரு அந்த பக்தனுடைய லட்சணம். அதே மாதிரி இவர் இங்கே என்ன சொல்றார், மித்ர அரிபட்சயோகம். ஃப்ரெண்டா இருந்தாலும் எளிமையாக இருந்தாலும் 2 பேர் பட்சத்திலையும் துல்லியமா இருப்பார். இவரால எளிமையா நினைச்சாலும் சரி, இவரால் இல்ல வேற யாராவது இவரை தூண்டி விட்டு இன்னொருத்தனை ஃப்ரெண்டாகவும் எளிமையாகவும் மாற்றினாலும் சரி, அது 2க்கும் அவர் கவலைப்பட மாட்டார். 2மே மித்ர அரிபட்சயோகோ துல்லியமாக இருக்கக்கூடியவர் யாரோ அவர் தான் குணாதீதன். அது மாத்திரம் இல்ல, சர்வாரம்ப பரித்யாகி, அந்த குணாதீதனா இருக்கக்கூடியவன் எந்த கர்மாவும் கர்மாணி ஆரம்பியதே ஆரம்பாக தான் பரிச்சத்தும் ஷீரா. எந்த கர்மா இருந்தா செய்ய முடியலன்னா செய்ய முடியல, அதுக்காக வருத்தப்பட்டு ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய சன்னியாசி பெட் ஆஃப் மைண்ட்ல சில பேருக்கு கில்ட்டி ஆயிடுறது இல்லையா, அது பண்ணலையே, அது பண்ணாம போயிட்டேன்னு ஒன்றும் இல்லை, இந்த சட்டம் சென்று இப்படி ஆயிடுது அதனால என்ன அப்படின்னு நினைச்சிட்டு கர்மாவை பண்ணாம இருக்கக்கூடிய நிலை யாருக்கு இருக்கோ அவன் குணாதீதன்னு பேரு. குணாதீதா சஹா உச்சதே. அப்படிப்பட்ட மனசுல மான அபமானங்களை துல்லியமாகவும் மித்திர அரிபட்சைகளுக்கு துல்லியமாகவும் எந்த கர்மாவையும் ஆரம்பிக்காமல் இருக்கக்கூடிய சன்னியாசி பெண்ட் ஆஃப் மைண்ட்ல யாரு இருக்கானோ சஹா குணாதீதா அஜிதி உச்சதே அப்படின்னு சொன்னார். மாம்சயோ. சரி சார், இதெல்லாம் சொன்னீங்க, இந்த 3 குணங்களையும் எப்படி தாண்டது? இதெல்லாம் அடையாளங்கள் தெரிஞ்சது. எப்படி தாண்டதுன்னாக்க சிம்பிள், ஒரே ஒரு விஷயம் தான். எங்கிட்ட அனன்யமான பக்தியை யார் வைத்துக் கொண்டிருக்கிறானோ அவன் இந்த நிலையை அடைய போறான் அப்படின்ற விஷயத்தை சொல்லணும்னு. மாச்சயோ அவ்யபிசாரேன பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதி ஏதான் பிரம்ம பூயாய கல்பதே. மாம் என்னை யார் அவ்யபிசாரேன பக்தி யோகேன, அவ்யபிசாரமான ஒரு பக்தி, எப்பொழுதுமே விபிசாரம் இல்லாம அவரையே தச்சிந்தனம் தற்கதனம் தத்யோன்யம் தத் பிரபோதனம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு எப்பொழுதும் ஞான ஆத்மஸ்வரூபத்திலேயே இருந்து கொண்டு சொஸ்வரூப அனுசந்தானம் ஏவ பக்தி விதீயத்தேன்னு அந்த உத்தமமான பக்தி நிலையில இருக்கக்கூடிய தன்னுடைய சொரூபத்திலேயே அனுசந்தானம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடியவன் அவனை விட வேறான ஒரு இடத்துக்கு போகவே போறது இல்லையே. அவன் தான் ஞான நிலையிலேயே எப்பொழுதும் பிரதிஷ்டையாக இருக்கான. அப்படி ஞான நிலையை பிரதிஷ்டையாக இருக்கக்கூடிய அவனானது மாம் என்னிடம்
பக்தி யோகத்தினால எப்பொழுதும் சேவத்தை எப்பொழுதும் சேவை பண்ணிட்டே இருக்கான். அப்படி இருக்கக்கூடியவன் தகா குணான் தம் அதீத்திய இந்த குணங்களை எல்லாம் அவன் இந்த ஒரு பக்தியினாலேயே இந்த சொஸ்வரூபமான பக்தியினாலேயே அவன் தாக்கி விடுகிறான். அது மாத்திரம் இல்ல, பிரம்ம பூயாய கல்பத்தை அவன் ஞானியாகவே ஆகிறான் அப்படின்னு ஒரு அர்த்தம். சகுன பிரம்ம பக்தம் பண்றனாக இருந்தாலே ஆனால் அவன் பிரம்மலோகத்துக்கு அடைகிறான் அப்படின்னு ரெண்டாவும் இதை அர்த்தம் பண்ணான். அது எப்படி ரெண்டாவும் அர்த்தம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை வச்சு பார்த்தோம்னாக்கா அது சகுனமாகவும் பேசுறது நிர்குணமாகவும் பேசுறது. அதனால நீங்க சகுனமா பண்ணாலும் நீங்க கிரமமுக்தியை ஒத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கு. அங்க போய் பிரம்மலோகத்துக்கு போய் அங்க போய் அவனுக்கு ஞானம் வந்து விடுதலை அடைகிறான். இல்ல இங்கேயே நிர்குண பிரம்மத்தை சஸ்வரூபான சந்தானத்தை பண்ணியும் வரலாம். அதனால சகுனத்துக்கும் நிர்குணத்துக்கும் வழி பண்ற மாதிரி இந்த ஸ்லோகத்தை ஏற்படுங்க. எதுக்காக பண்றாருன்னா பின்னாடி ஒரு விஷயத்தை சொல்ல போற. பிரம்மணோ ஹி பிரதிஷ்டாஹம் அமிர்தஸ்ய வ்யயஸ்ய ச சாஸ்வதஸ்ய ச தர்மஸ்ய சுகஸ்யைகாந்திகஸ்ய ச. ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகமா இத நினைச்சிருக்காங்க. இதுல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இந்த ஸ்லோகத்துல. ஸ்லோகத்துல என்ன விஷயம் இருக்குன்னா, பிரம்மணோ ஹி யஸ்மாத் பிரம்மணஹா பரமாத்மனஹா பரமாத்மாவானது எக்காரணத்தினால் பிரதிஷ்டா அகம் என்னிடம் பிரதிஷ்டையாக இருக்கிறது, இல்ல நான் பிரம்மத்தில் பிரதிஷ்டையாக இருக்கிறேன். ரெண்டு வழியாகவும் கொஞ்சம் சொல்ல முடியும். அப்படி இருந்தா எப்படிப்பட்ட கீதிருஷா பிரம்மனா எந்த மாதிரி பிரம்மத்திடம் இப்படி ஒரு நிலைன்னா, அமிர்தசிய அவ்யயசிய அமிர்தனாகவும் விநாசம் இல்லாதவனாகவும் அதிகாரியாகவும் இருக்கக்கூடியதாக, அவ்யயன மாறாமல் இருக்கிறதாகவும் அமிர்தமாக அவிநாசியாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்துல அது மாத்திரம் இல்ல, சாஸ்வதமான தர்மங்கள். சாஸ்வதமான தர்மங்கள் என்ன, தியான யோகாதி ஞான யோகங்களோட இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருந்து கொண்டு சுகசிய சுகமாகவும் ஏகாந்தமாகவும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய அவர்களிடம் இந்த பிரம்மமானது பிரதிஷ்டையாயிருக்கு. இந்த பிரம்மமானது என்னிடம் பிரதிஷ்டையாயிருக்கு. இப்படி ரெண்டு விதமா வருது. என்னிடம் பிரதிஷ்டையாயிருக்குன்னு சொன்னாக்க இதெல்லாம் நிர்குணமான சச்சிதானந்த ஸ்வரூபமாக என்னிடம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த அவ்யயம்ன்ற ஒரு தர்மமானது சகுன பிரம்மத்துக்கும் வரும். ஏன்னா அப்பா மாயையும் அவ்யயம் தானே, மாயையும் அவ்யயம். ரெண்டாவது சாஸ்வதமான தர்மம்னு சொன்னா என்ன அர்த்தம், தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டிய நிலைமை வருது. தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டிய நிலைமை வருதுன்னா என்ன அர்த்தம், தியான யோகம் ஞான யோகங்கள்லாம் தேவை வருது. அப்படின்னா என்ன, சகுன பிரம்மமா இருந்தாலும் தியானத்துக்கும் ஞான யோகத்துக்கும் அது ஈடு கொடுக்கும். அதனால நானே சகுன பிரம்மமாகவும் இருக்கிறேன், நானே நிர்குண பிரம்மமாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சார். ஆச்சாரியால் இதுக்கு பாஷ்யம் எழுதும் போது என்ன பண்ணார், முதல்ல இப்படியும் எழுதிட்டார், அப்படியும் போயிட்டார். சகுனமாகவும் இதை சொல்ல முடியும், போர்ட்ரே பண்ண முடியும், நிர்குணமாகவும் போர்ட்ரே பண்ண முடியும்னு. இந்த சமயத்துல ஒரு அனெக்டோட், நம்ம பெரியவா என்ன பண்ணிருக்காரு, ஒரு தடவை தேனம்பாக்கத்துல ஒரு பிராமண சந்தர்ப்பணை நடந்திருக்கு. அந்த சமயத்துல நம்ம முள்ளவாசல் கிருஷ்ணமூர்த்தி சாட்சிகள் அங்க பிராமண சந்தர்ப்பணத்துக்கு போயிருக்கார். போயிட்டு எல்லாரையும் சாப்பிட்றதுக்கு கொடுப்பது இவரும் போயிருக்காரு. ஒரு கூட்டணும்னா அந்த சமயத்துல பெரியவா வந்து அவரை கூப்பிட்டா, இங்க வா அப்படின்னு முள்ளவாசல போட்டு ஒரு பேப்பரையும் பென்சிலையும் எடுத்துன்னு வா அப்படின்னா, சரின்னு ஒரு பேப்பரும் தானாவே எடுத்து போய் உட்கார்ந்த உடனே இந்த துர்கா பஞ்சரத்னம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அத வந்து தியான யோகானு கதா பஷ்யன்னு ஆரம்பிச்சாராம். ஆரம்பிச்ச உடனே கரெக்டா இருக்காரா அப்படின்னு கேட்டாரா. ஆமா, நீங்க சொன்ன கரெக்டா ஸ்வேதாஸ்வர உபநிஷத்துல ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி அதை எழுதினாராம். முதல்ல ஒரு 4 எழுதிட்டு பிரம்ம புச்சம் விதிதாமயூரி பிரம்ம பிரதிஷ்டாஸ்ய உபதிஷ்டா அப்படின்னு இங்க பிரம்மனோகி பிரதிஷ்டா அப்படின்னு இங்க வருது. அதே வார்த்தைய பிரம்ம பிரதிஷ்டா அஸ்ய உபதிஷ்ட கீதா அப்படின்னு இவரு கொஞ்சம் யோசிச்சிருக்காரு. கீதையை உபதேசம் பண்ணது எப்படி அம்பாள், நீங்க துர்க்கியை பத்தி எழுதிட்டு இருக்கீங்க, நீங்க போய் கீதையை உபதேசம் பண்ணது அம்பாள்னு சொல்ற மாதிரி சொல்றல அப்படின்னாராம். உடனே அவர்தான், நீ போய் 14வது சாப்டர் படிச்சிருக்கியா, நீ வா அந்த ஆச்சாரியார் பாஷ்யத்தை எடுத்துன்னு வான்னாராம். சரி, நீ ஒரு உடனே அங்க இருக்கிறவளை சொல்லி ஆச்சாரியார் பாஷ்யத்தை எடுத்துன்னு வந்திருக்காரு. பாஷ்யத்துல அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்க, இந்த இடத்துல
பிரம்ம பிரதிஷ்டா அஸ்ய உபதிஷ்டை தானே பிரம்மணோகி பிரதிஷ்டாகம் அமிர்தஸ்யன்னு இங்க சொல்லியிருக்கு. யதா ஈஸ்வர சக்தியா பக்தானுகிரகாதி பிரயோஜனாய பிரம்ம பிரதிஷ்டிதே அப்படின்னு இங்க சொல்லியிருக்கு. எந்த பிரம்மத்தை நீங்க நிர்குணம்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ அந்த நிர்குணமான பிரம்மத்தை யோகாதி அனுஷ்டானங்களின் மூலமாக ஒரு உபாசனையின் மூலமாக பக்தர்களை அனுகிரகம் பண்ண வேண்டிய பிரயோஜனத்திற்காக அந்த பிரம்மமே இறங்கி வந்து இவனுக்கு அனுகிரகம் பண்றது அப்படின்னு இங்க எழுதியிருக்காரு. எந்த பிரம்மத்தினால உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கிறதோ அந்த பிரம்மத்தினாலேயே அந்த அனுகிரகத்தினாலேயே உங்களுக்கு மோட்சமும் கிடைக்கிறது அப்படின்ற ஒரு அர்த்தத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு வார்த்தை என்ன எழுதியிருக்காருன்னா சக்தி மதோகோ அனன்யத்வாத், சக்தியை உடையவனும் வேறானவன் கிடையாது அப்படின்னா. இதுதான் ஸ்ரீவித்யா மந்திரத்தினுடைய சித்தாந்தம். சக்தி மதோர வேதகாதான் ஸ்ரீவித்யாவுடைய கான்செப்ட். எதா அம்பாள்னு சொல்லிட்டு இருக்கோமோ பிரம்மன்னு சொல்லிட்டு இருக்கோமோ அந்த பிரம்மே அம்பாள் தான், அம்பாளே பிரம்மான் தான். அந்த அம்பாளே வந்து மாயானது தெய்வீ சேஷா குணமயி மம மாயா துரத்திய ஏமாம் பிரபத்தியத்தே மாயாம் ஏதாம் தரந்திதே அப்படின்னு இந்த அம்பாளின் மூலமாக யார் உபாசனை அவளே அந்த அம்பாளை தாண்டி நிர்குணமான பிரம்மத்தை அடைகிறார்கள் அப்படின்ற அந்த சித்தாந்தம் இங்கே இருக்கு. அதனால அங்க என்ன அம்பாளுடைய தத்துவம் என்னவோ அதேதான் இங்கே சொல்லியிருக்காரு. அதனால அம்பாளும் கிருஷ்ணரும் வேறு இல்ல. லலிதா பும்ரூபா ஸ்ரீகிருஷ்ணா, லலிதாவுடைய பும்ரூபம் தானே ஸ்ரீகிருஷ்ணா அப்படின்னு சொன்னதுனால பிரம்மணோகி பிரதிஷ்டாகம்ன்ற அர்த்தத்துல எதா ஈஸ்வர சக்தியா பக்த அனுகிரகாதி பிரயோஜனாய பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும்ன்ற பிரயோஜனத்துக்காகவே பிரம்மமானது அம்பாளா பிரதிஷ்டை ஆயிருக்கு. அப்படின்னா என்ன சக்தி எங்க ஒரு ஆளுடைய எழுதுறவனுடைய சக்தி ஒரு எழுத்தாளனை ஆசிரியச்சுதானே இருக்கும். அவரை ஆசிரியச்சுதான் அந்த சக்தியானது. சக்தி தனியா இயங்க முடியாது. சக்தி பாடகனுடைய சக்தி பாடகரை ஆசிரியச்சுதானே. பிரம்மாசிரியா மாயா சக்தியானது தனியா திரிகுணாத்மிகா மாயாவானது தனியா இயங்காது, பிரம்மத்துலதான் இயங்கும். அதனால அந்த பிரம்மத்துலதான் அந்த மாயையே பிரதிஷ்டையா இருக்கு. அந்த மாயையில தான் பிரம்மம் சகுணமாக இருக்கும் போது பிரதிஷ்டையா இருக்கு. அதனால ரெண்டுமே அவ்வியமாக இருக்கிறது, ரெண்டுமே சாஸ்வத தர்மமாக இருக்கிறது, சுகமாகவும் இருக்கு. அதனால நிர்குணமாகவும் நீங்க சொல்லியிருக்கு, சகுணமாகவும் சொல்லிருக்கு. சகுணம் வேற நிர்குணம் வேற இல்லதான். ஆனாலும் அகம்னு சொன்னதுனால இது அமிர்தத்துவம்னு சொன்னாக்க பிரம்மலோக பிராப்தி வரைக்கும் தான் கொண்டு விடும் அந்த திருவித்தியானது. அதுக்கப்புறம் ஞானமானது இதுக்கு கொண்டு வரதுக்கு சான்ஸ் இல்லை. அங்க போய் வேதாந்தம் படிச்சு தான் வரணும். அதனால தத்துவம் வந்து ஞானாதேவத்து கைவல்யம் தான் அமிர்தத்துவம் தான். அதனால இங்க அகம்ன்ற பதத்தினால நிர்குணத்தை தான் சொல்லியிருக்கு. ஆனாலும் சகலியும் எடுத்துக்கொண்டு நம்ம பிரம்மலோகம் படித்து கூட இதை சொல்லலாம். ஏன்னா பிரம்மபூயாய கல்பத்தேன்னு முன்னின ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. பிரம்மலோகம் பரியந்த போறதுனாக்கா சகுனத்துக்கும் அந்த வேல்யூ இருக்கு. அதனால சகுனத்தையும் பேசியிருக்கார், நிர்குணத்தையும் பேசியிருக்கார். அப்படின்றதுனால இந்த 14வது அத்தியாயத்துல இந்த 26வது ஸ்லோகத்துக்கு ஒரு விசேஷமானது இருக்கு ஆச்சாரியாளுடைய பாஷ்யத்துல. நிர்குணமாகவும் இதை சொல்லலாம், சகுணமாகவும். நிர்குணத்துல தாத்பரியம்ன்றதுல சந்தேகம் இல்லை. ஆனா சகுணமாக இருக்கிறவாளுக்கும் பிரம்மலோக பிராப்தி இருக்குன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் இங்க நமக்கு கிடைக்கிறது அப்படின்றதுதான் இதுல விசேஷம். இப்போ இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே குணத்ரய விபாக யோகோ நாம 14ோऽध्यायः. இப்படி